அன்பு வணக்கங்க. இன்றைக்கி ஒரு அற்புதமான தகவலை பார்க்கலாங்க. இப்போது நிறைய பேரோட நான் பார்க்குறேங்க, நிறைய பேரோட கேள்விகள் என்னமா இருக்குன்னாங்க, இந்த செல்வம் இல்லை இந்த பணம் என்னை வந்து சேர மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுனா வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் தான் நிறையா இருக்குது. அதாவது நான் பணக்காரனாக இல்லை, ஏழையாக இருக்கேன், எனக்கு கஷ்டமே வந்துட்டுருக்கு, செல்வமே என்னை வந்து சேர மாட்டேங்குது, நான் என்ன தான் செய்யணும், என்ன செஞ்சால் அந்த செல்வம் வந்து என்னை வந்து அடையும் அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள்லாம் கேட்டிருந்தீங்க. ஒரு சிறப்பான உண்மையை, இந்த பிரபஞ்ச சட்டத்தை, இயற்கை சட்டத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஒரு முக்கியமான தகவலுங்க. சிறப்பாக செயல்படுத்துங்க. செயல்படுத்தினா உங்களுக்கு தேவையான பணம், செல்வம், பொருள், வீடு என்ன நீங்கள் எதிர்பார்க்கலீங்களோ அது சிறப்பாக உங்களை வந்தடையும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சிறப்பாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஓகேங்களா? இப்போது எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னாங்க, அந்த செல்வம் நம்மக்கிட்ட ஏன் இல்லை, அந்த பணம் என்கிட்ட ஏன் இல்லை, நம்ம ஏன் ஏழையாக இருக்கோம்னா, எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, அவன் தொழில் வந்து திறமையாக செய்கிறான், பிஸ்னஸ் சரியாக சூஸ் பண்ணிட்டான், அவனுக்கு நேரம் நல்லா இருக்குது, அவனுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா வந்து நிறையா பணம் கொடுத்து உதவுறாங்க, அவங்க மாமா உதவுறாங்க, அவங்க மாமியார் வீட்டிலேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி தான் எல்லா கதைகளையுமே சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. ஓகேங்களா? ஆனால் உண்மையான ஒரு தத்துவத்தை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ இந்த உண்மையான தத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டால், எழுதி வச்சுக்கோங்க, இந்த செல்வம், இந்த பணம், அனைத்து செல்வமும் உங்களை வந்து சீக்கிரமாக வந்தடையும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா? எப்படி உங்களுக்கு புரிய வைக்கணுன்னாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் உறவு முறையில் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, இல்லை உங்களுக்கு சொந்தக்காரங்க, உங்கள் தெரிஞ்சவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஆடம்பரமான பொருட்கள் வாங்குகிறாங்க, ஒரு வீடு வாங்குகிறாங்க, ஒரு கார் வாங்குகிறாங்க, நகை வாங்குகிறாங்க, ஒரு விலையுயர்ந்த பொருள் வாங்குகிறாங்க, இல்லை ஒரு லேண்டு வாங்குகிறாங்க. அப்படிங்கும் பொழுது உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ உங்களோட மனநிலை வந்து பார்த்திங்கன்னா, அதை பார்த்து ஒரு பொறாமைப்படுறது, ஒரு துக்கப்படுறது, ஒரு வேதனைப்படுறது, ஒரு ஏமாற்றம், ஒரு ஏக்கம், இந்த நிலைமையில் உங்கள் உணர்தல் தன்மை இருந்தால், நல்லா புரிஞ்சுக்கிங்க, இந்த நிலைமையில் இருந்தால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு செல்வத்தை கொடுக்க தடை விதிச்சிடும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதாவதுங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம தான் ஒவ்வொரு உயிர் வந்து வேறு நினச்சிட்ருக்கோம். ஆனால் இந்த பிரபஞ்சத்துக்கு அனைத்து உயிர்களும் சமம். அதாவது ஒன்று உண்மை சொல்லட்டுங்களா, 24/7 24 மணி நேரமும் 7 நாட்களும், வருடத்தில் 365 நாட்களும் இந்த செல்வம், பணம் நம்மளை நோக்கி இந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதை வரும்பொழுது நம்ம தான் வாங்க தவறிடுறோம். காரணம், நம்மளோட சூழ்நிலைகள் காரணமாக அந்த பிரபஞ்சம் அதை உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்குது. என்ன சூழ்நிலை? நீங்கள் எப்போ வந்து இன்னொருத்தர் வந்து ஒரு வளர்ச்சி ஆகிறாங்க அப்படிங்கும் பொழுது, ஒரு சொத்து வாங்குகிறாங்க, ஒரு வீடு வாங்குகிறாங்க, ஒரு கார் வாங்குறாங்கும்போது உங்களோட மனம், உணர்தல் தன்மை வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து துக்கப்படுதோ, வேதனைப்படுதோ, பொறாமப்படுதோ, ஏமாற்றம் அடையப்படுதோ, இல்லை ஒரு ஏக்கம் அடையுதோ, அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த பிரபஞ்சம், உங்களோட அதிர்வலைகள் அந்த பிரபஞ்சத்துக்கு போயிட்டு, அந்த பிரபஞ்சம் உங்களை நோக்கி வரும் பொழுது, ஐயோ இவங்க வந்து இந்த செல்வம் கொடுத்தா வருத்தப்படுவாங்களாட்டிருக்கு, வருத்தத்தில் இருக்காங்க. ஏன்னா பிரபஞ்சத்துக்கு எல்லா உயிரும் ஒன்று. ஸோ அந்த உயிருக்கு நம்ம கொடுத்தோம், ஆனால் இந்த உயிர் வருத்தப்படுது, அதனால் நம்ம கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டு விலகும். இது தாங்க ஃபார்முலா. இதுதான் 100% பிரபஞ்ச சட்டம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. சிம்பிள் ஃபார்முலா, அற்புதமான ஃபார்முலா. ஸோ இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தரும் இந்த நொடியிலிருந்து இந்த பிரபஞ்சம் 24 மணி நேரமும் 7 நாட்களும், வருஷத்துக்கு 365 நாட்கள் செல்வத்தை கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை நீங்கள் பெறணும். அது பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். அப்படின்னா நீங்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள், பணக்காரர்கள், செல்வந்தர்கள், அவர்களெல்லாம் சொத்து அதிகமாக வாங்கும் பொழுதோ, அதிகமாக இருக்கும் பொழுதோ அவற்றினை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படணும், இன்பப்படணும்.
உற்சாகப்படணும். ஸோ அந்த நிலைமையில் நீங்கள் இருந்தால் அந்த செல்வம் உங்களை வந்தடையும். இவ்வளோதாங்க ஃபார்முலா. எவன் ஒருவன் அதை பார்த்து பொறாமப்படுறானோ அந்த செல்வம் உங்களை விட்டு விலகிடும். நீங்கள் வேணால் இதை பொருத்தி பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் பல நண்பர்கள், பல உறவு முறைகள், பல தொழில் சார்ந்த நண்பர்கள்லாம் பார்த்துருப்பீங்க. எவன் ஒருவன் இந்த மனநிலையில் இருக்கிறானோ அவன்கிட்ட அந்த செல்வம் பொருட்கள் நிற்காது. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த வினாடியிலிருந்து ஒவ்வொருத்தரும் ஓகேங்களா, நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஒரு பொருள் வாங்கினாலோ, ஒரு வீடு வாங்கினாலோ, ஒரு நகை வாங்கினாலோ, நீங்கள் உங்கள் மனதளவில் உணர்தல் தன்மையோட சந்தோஷப்படுங்க, மகிழ்ச்சி அடையுங்க. பரவாயில்ல, வாழ்த்துங்க. நான் நல்லா இருக்கட்டும், சந்தோஷமாக வாங்கியிருக்கிறாரு, சந்தோஷமாக கார் வாங்கியிருக்கிறாரு, சிறப்பாக இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்தி மட்டும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் நினைக்கிற செல்வம், இந்த பிரபஞ்சம், நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னா அந்த பிரபஞ்சம் உங்களுக்கும் நீங்கள் கேட்குற செல்வத்தை உடனடியாக கொடுக்கும். அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஓகேங்களா? இதனை செயல்படுத்துங்கள். முக்கியமாக இந்த பயிற்சியை நீங்கள் செய்ய 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 அவர்கள் உங்கள் பணக்காரங்க, உங்களுக்கு அருகில் உள்ளவங்க, அவங்க வாங்கின செல்வமே உங்களுக்கு வராது. நீங்கள் என்ன தேவை அப்படின்னு அந்த செல்வத்தை நினைக்கிறீங்களோ, பணமோ பொருளோ அந்தஸ்தோ பதவியோ உங்களை வந்தடையும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். இதுதாங்க சட்டம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் இதை பயன்படுத்தி செயல்படுத்தி மற்றவர்கள் பணம் சம்பாதிக்கும் பொழுதோ பொருள் சம்பாதிக்கும் பொழுதோ நீங்கள் உணர்ச்சியில் நிலையிலிருந்து சந்தோஷப்படுங்க, ஆனந்தப்படுங்க, மகிழ்ச்சி அடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான சொத்துக்கள், பணங்கள், செல்வங்களை கட்டாயம் கொடுத்தே தீருங்க. ஓகேங்களா? ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேங்க. இந்த நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெட்டி கதை பேசிகிட்டு இருப்பாங்க. அவன் இப்படி சம்பாரிச்சிட்டான், அவன் இப்படி சம்பாரிச்சிட்டான், அவன் கிட்டேயே போயிருக்க மாட்டாங்க, அவன் யாருன்னே தெரியாது, ஆனால் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் பொருத்தி பாருங்கள், யாருமே உருப்பட மாட்டாங்க. எவங்கிட்டையும் 5 பைசா இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் அடாப்ட் பண்ணிங்கன்னா ஓகேங்களா, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான செல்வம், பணம் எதை வேணால் கொடுக்குங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்கள் அருகில் உள்ள செல்வந்தர்கள், பணக்காரர்கள், உறவினர்களில் உள்ள பணக்காரங்க, செல்வந்தர்களை மனதளவில் உணர்தல் தன்மையோட பாராட்டுங்க, சந்தோஷமாக இருங்க, சந்தோஷப்படுத்துங்க, மகிழ்ச்சியாக இருங்க. ஸோ பரவாயில்ல, ஒரு நல்ல பெரிய கார் வாங்கியிருக்காரு, சந்தோஷமாக இருக்கட்டும், நல்ல ஒரு வீடு வாங்கியிருக்காரு, மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் வாழ்த்த இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்குற செல்வத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுதாங்க ஒரு மிகப்பெரிய லாஜிக். ஒரு 100% உண்மையை நான் சொல்லியிருக்கேன். சிறப்பாக செயல்பட்டுட்டு உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் இதனை செயல்பட்டு அதிகமான செல்வத்தை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா சந்தோஷப்படுறது முதல்ல நானாக தான் இருப்பேன். ஓகேங்களா? ரொம்ப நன்றிங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாமே நல்ல அன்பாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக, இன்பமாக, நலமாக, வலிமையாக, சூப்பராக இருக்க வாழ்த்துக்கள். சிறப்பாக செயல்படுங்க. மற்றவர்களே உங்களோட பணக்காரங்களை பார்த்து பொறாமப்படாதீங்க, ஏக்கப்படாதீங்க, ஆதங்கப்படாதீங்க. மனமுகந்து அவங்க வாங்கின பொருட்களை பார்த்து ஆனந்தப்படுங்க, வாழ்த்துங்க. ஸோ வாழ்த்துனீங்கன்னா நீங்கள் கேட்குற செல்வம் உடனடியாக உங்களை சேரும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவினுடைய தொகுப்பு. சிறப்பாக செயல்பட்டு வாழ்க்கையில் நலமாக இருக்க வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க.